லாஸ்ட் எபிசோட கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் தப்பான பதில சொல்லியிருக்கீங்க. நீங்க எபிசோட சரியா கவனிக்கல. போங்க, உங்க மேல கோவமா இருக்கேன் நானு. நல்லா கவனிச்சாதானே அதுக்கான கரெக்டான பதில சொல்ல முடியும். ஆனா 1-2 பேர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா அனிதா மணி, மணிமாறன், அனிதா, கோகிலா, ரங்கசாமி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பார்த்து கவனிச்சு பதில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பதில் சரியாக இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் சரியான பதில் அனுப்பிச்சாதான் எனக்கு இந்த வீடியோ எடுத்த ஃபில்மெண்ட்டே ஆகும். அதனால் தயவு செஞ்சு எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு பதில் அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு பதில் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு மெகா ஆஃபர். இன்றைக்கி பதிலை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல வேணாம், வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ண போகிறீங்க. வாட்ஸ்அப் நம்பரை கடைசியில் போடுறேன். அதுக்கு உங்கள் பதிலை சேர்த்து உங்கள் பேரையும் ஊரையும் போடுங்க. கரெக்டாக சொல்கிற மெம்பருக்கு இன்றைக்கி நம்ம திவி ஃபேஷன்லேருந்து உங்களுக்கு ஹாஃப் பேமெண்ட்டில் ட்ரெஸ்லாம் கிடைக்கும். இந்த ஆஃபர் முதல்ல சொல்கிற 10 மெம்பருக்கு தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை சொன்னீங்கன்னா அந்த ட்ரெஸ்லேருந்து ரேட்டு பாதி தான். அது உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரியாக வந்துடும். எபிசோட ஃபுல்லாக பாருங்கள், சீக்கிரம் பதில் சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸை அல்லுங்க. சரி வாங்க, இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க போகலாம். ஊரை விட்டு ஏன் என் பொண்டாட்டி கையா அந்த கதையெல்லாம் இருக்கு. எங்கள் அண்ணன் விட்டு சொத்தை எவ்வளோ தின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மதனி என்னன்னா யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு நகை செய்ய போதாமே. நகை செய்ய இதுங்க அலும்பு தாங்க முடியலையே. இப்போ அண்ணன்ட்ட சொன்னால் நம்ம தான் சொல்லி விட்டோன்னு வேற சொல்லிடுவாளுங்க. இப்போ என்ன பண்ணுறது? அந்த குட்டச்சிக்கு இந்த நகையெல்லாம் போய் சேரணுமா என்ன? என்னாச்சு இந்த அம்மாக்கு? நேற்று முகமே சரியில்லை. அம்மா அம்மா இவ ஒருத்தி வந்துட்டாளா? என்னடி ஜோதி சொல்லுடி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? எதையும் யோசிச்சுட்டே இருக்க? ஏதாவது பிரச்சனையாமா? இவள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணு. இப்ப சொல்லலாமா வேணாமா? ஒன்னும் புரியலையே. வேணாம், இன்னும் அதுங்க கிளம்பல. நம்ம ஏதாவது வாய் விட்டு அதுங்க கேட்டுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. சொல்லு சொல்லு. உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் சொல்லி விட்டு ஏதாவது செய்ய சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாண்டி, உங்க அத்தையும் ஜோதியும் வாசல்லே உட்காந்துருக்காங்க. நீ எதுவும் சொல்லிடாத, நம்ம நகை செய்ய போறதெல்லாம் சரியா? கேட்டா கோயிலுக்கு போறோம்னு சொல்லு சரியா? சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, வாங்க. பாத்தியா உங்க அத்தையும் பாண்டி எங்கேயும் போறாங்க, எதுவும் சொல்லாம போறாங்க. என்னன்னு கேளு. சரிம்மா. அத்தை மாமா அதானே, இவளுக்கு கேட்கலன்னா தூக்கம் வராது. என்னம்மா ஜோதி சொல்லுமா. எங்கத்த காலங்காத்தால கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? சொல்லாம போறீங்க. வெளியே போறோம் ஜோதி, இதுல என்ன இருக்கு? பார்த்தா தெரியலையா உனக்கு? ஏன் பாண்டி, எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கூட சொல்லாம போறீங்க? அப்படி என்ன எங்ககிட்ட மறைச்சிட்டு போணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலங்காத்தால எங்க போவாங்க? கோயிலுக்கு தான் போறோம். கோயிலுக்கா? ஏன் மதனி, எப்போதும் கோயிலுக்கு நீங்க தனியா கார்ல தானே போவீங்க. இன்னைக்கு என்ன பாண்டி கூட போறீங்க? பாண்டிக்கு எதுவும் வேலை இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நான் அங்கிட்டு போறப்ப இறக்கி விடுறேன்னு. எனக்கு அந்த கோயில் வழியா தான் வேலை இருக்கு. அதனாலதான் அம்மா சொன்னாங்க, நான் இறக்கி விடுறேன்னு சொன்னேன். இறக்கி விட்டு நானே கூட்டிட்டு வந்துருவேன். அது சரி, எப்போதும் அத்தை தனியா தானே போவாங்க. அதனால அம்மா கேட்டிருக்கு. எந்த கோயிலுக்கு? முருகர் கோயிலுக்கு. அம்மன் கோயிலுக்கு. பொய்ய பாரு. மதனி முருகருங்குது, இந்த பாண்டி பையன் அம்மனுங்கிறான். என்ன மதனி, நீங்க ஒரு கோயிலுக்கு பாண்டி ஒரு கோயிலுக்கு போறீங்களா என்ன? அதெல்லாம் இல்ல, 2 கோயிலுக்கு தான் போறோம். நீ வா பாண்டி. போற நேரத்துல ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. சரி, தமிழ் செல்வி வந்தா சொல்லிடுங்க, நான் கோயிலுக்கு போறேன். நான் சொல்லிட்டேமா ஆல்ரெடி தமிழ்ட்ட. நீங்க வாங்க போலாம். ஏமா, இதுங்க 2 மொழியே சரியில்லையே. உண்மையாவே கோயிலுக்கு போறாங்களா இல்ல வேற எங்கேயாவது போறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, கோயிலுக்கு போற மாதிரி எனக்கும் தான் தெரியல. ஆனா தமிழ் செல்விட்டு கோயிலுக்கு போறதா சொல்றாங்களே. ஒருவேளை கோயிலுக்கு தான் போவாங்க போல. என்னன்னு தெரியல. போ அடியே பைத்தியக்காரி, அதுங்க 2 கோயிலுக்கு போல, வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எங்க போறாங்கன்னு எனக்கும் தெரியும். என்னம்மா சொல்ற? எங்க போறாங்க 2 பேரும்? கோயிலுக்கு போலனா அப்புறம் எதுக்கு நம்மள்ட்ட போய் சொல்லணும்? ஆமாண்டி, நேத்து பாண்டியும் உங்க அத்தையும் பேசிட்டு இருக்கத நான் கேட்டேன். 2 பேரும் கோயிலுக்குலாம் போல, நகை கடைக்கு போறாங்க. நகை கடைக்கா? அதுக்கு எதுக்கு போறாங்க 2 பேரும்? அது சரி, நம்ம கிட்ட எதுக்கு போய் சொல்லிட்டு போறாங்க? அதுவா, அந்த தமிழ் செல்விக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்க போதுங்க 2. என்னம்மா சொல்ற? ஏற்கனவே மாமா எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு 100 பவுன் எடுத்து வச்சிருக்காங்களே. இன்னும் என்ன நகை அவளுக்கு செய்யணுமா? அது வேற ஒண்ணும் இல்லடி. தமிழ் செல்வி வீட்டுல ஒன்னும் செய்ய வக்கு இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க தெரியாம வாங்கி கொடுத்து அவங்க அப்பனும் ஆத்தாவும் செஞ்ச மாதிரி மண்டபத்துல வந்து பீத்திக்கணுமா. அதனால இவங்க வாங்கி தர போறாங்க. என்னம்மா சொல்ற? அத்தை நகை வாங்கி தர போறாங்களா? அது யாருக்கு தெரியாமையா? ஆமாண்டி, நாளைக்கு மண்டபத்துல பொண்ணு வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு யாராவது கேட்டா அந்த தமிழ் செல்வி குடும்பத்துக்கு தலைகுனிவாயிடுமா அப்படின்னு உன் அத்தைக்காரி சொல்லி தமிழ் செல்விக்கே தெரியாம தமிழ் செல்விக்கு நகை வாங்கி கொடுக்க போறாங்க 2 பேரும். என்னம்மா சொல்ற? இதெல்லாம் அநியாயம். மாமா கூட தெரியாம என்ன எப்படி பண்றாங்க? நம்ம போய் மாமாட்ட சொல்லிடுவோமா? சும்மா இருடி. மாமாட்ட சொன்னா இது என்ன ஆகும்? நகை வாங்குறது நிற்கும். இதை சும்மா விடக்கூடாதுடி. அந்த நகை மண்டபத்துக்கு வரணும். நகையை செஞ்சது நம்ம குடும்பம் தெரியணும். அப்பதான் அங்கே அசிங்கப்பட்டு போவாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த நகையை ரகசியமா லதா கிட்ட கொடுக்க போறாங்களா. எப்படி தமிழ் செல்வி அப்பே வாங்க மாட்டாரு அந்த ஆளு ரோசக்காரன். அதனால தெரியாம தான் பண்ண போறாங்க. அந்த மண்டபத்தில் தெரிஞ்சு தலைக்குனி உண்டாயி திரும்ப அந்த தமிழ் செல்வியும் அவங்க அப்பனும் பிரியணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அந்த மண்டபத்துக்கு நகை வரட்டும், அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்திக்கலாம். இப்ப இதை பத்தி பேச வேணாம். அது சரி, இதையே தமிழ் செல்வி கிட்ட கூட சொல்லாம போறாங்க. ஆமா, அவ
அவ பெரிய ரோசக்காரியா, நீங்க செஞ்சா எனக்குலாம் வேணாம், அதெல்லாம் எங்களுக்கு அசிங்கம்னு சொல்லிடுவாளாம். அதான் அவளுக்கே தெரியாம அந்த மானங்கிட்ட லதா கிட்ட கொடுக்க போறாங்க. உனக்கு லதா வெளுத்துறாங்க. அந்த அம்மா என்னம்மா, ச்சே, என்னத்த சொல்றதுனே தெரியல. சரி சரி, எல்லாம் ஒரு காலத்துல பிரியதான் போறாங்க. அது அந்த கல்யாணத்தன்னைக்கு நடக்கணுமா? ஆமா ஆமா, இந்த வீட்டுல பாருடி, உங்க மாமா என்னன்னா கோயிலுக்கு 100 சவரம் செய்யறாரு, இவ என்னன்னா தமிழ் செல்விக்கு செய்யறாங்க. நமக்கு ஒரு பொட்டு தங்கம் வாங்கி தர இந்த வீட்டுல ஆள் இருக்கா? எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். நம்ம விட்டுட்டு எங்கேயோ போய் இருக்கான் பாரு அந்த ஆளு சொல்லணும். நீ அவரை ஒழுங்கா வச்சுக்கல, அதான் விட்டுட்டு ஓடிட்டாரு. அடி பாவி, என்னையா சொல்ற? அந்த ஆளுக்கு நான் என்ன செய்யாம இருந்தேன் சொல்லு? நீ பணம் காசுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்த, அதான் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஆளும் போய் தொலைஞ்சிட்டான். இந்த அண்ணன் வீட்டுக்கு வந்தா அண்ணன் கிடைக்கிற சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தா ஒரு மூக்குத்தி கூட கிடைக்காது போலையடி. இப்படி நம்ம கடைசி வரைக்கும் வெட்டி சோறு தின்னுட்டு தான் போகணும். உனக்காவது நல்ல இடத்துல அமையன்னு பார்த்தா அதுவும் இல்ல, இங்க அமையன்னு பார்த்தா அதுவும் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. விடுமா, சீக்கிரம் இந்த தமிழ்ச்செல்வியை துரத்தி விட்டு நான் இங்க வாழ்றேனா இல்லையான்னு பாரு. ஆமா, இதையே சொல்லிட்டு தெரி, அதுக்குள்ள உனக்கு வயசாகி செத்தே போயிடுவேன் நானும். போ. நடக்காமல பேரும் இந்த கல்யாணத்துல எல்லாமே முடிவுக்கு வருமா? நீ வேணா பாரு. இந்த தடவை அடிச்சு சொல்றேன், இங்க நிறைய தப்பு நடக்குது. எல்லாத்தையும் நம்ம போட்டு உடைச்சிருவோம், விடு. ஆமாண்டி ஜோதி, இந்த சான்ஸ் நம்ம விடவே கூடாது. விட்டுட்டோம் அப்புறம் எல்லா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். இந்த கல்யாணத்துல எல்லாரையும் பிரிக்கணும்டி. அந்த தமிழ் செல்விய மண்டபத்தோட அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்டி. இதாண்டி, வா பாத்துக்கலாம், விடு. அடியாத்தி, என்ன இம்புட்டு வேலை விற்கிறது? நகைலாம் விற்கிற வேலையை பார்த்தா மூக்குத்தி கூட இனிமே வாங்க முடியாது போலயே. பொண்ணுண்டே வாரா சாத்தி, என்ன? ஒன்றும் இல்லை, உரமோர் இருக்கான்னு கேட்க வந்தேன். இருக்கா? அதானே, ஏதாவது விஷயம் தானே வருவ. சொல்லு. இருக்கு தரேன். சரி, என்ன தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? என்னாச்சு? அதுவா, நகை விலையை பாத்தியா ராசாத்தி? எம்புட்டு விலை விற்கிதுன்னு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நகை கூட வாங்க முடியாது போலயே. ஆமா பொண்ணுண்டு, விற்கிற விலைவாசியை பார்த்தா ஒன்னும் சரிப்பட்டு வரல. நமக்கெல்லாம் இனிமே தங்கத்தை கண்ணால பாக்குற வாய்ப்பு கூட கிடையாது போல. ஆமா, இருக்கிற நகையாவது சேமிச்சு வச்சுக்கணும். அது சரி, உன் மருமகளுக்கு ஒரு தாத்தா இருக்குன்னு சொன்னியே, அவர் நகை போடுறாருன்னு சொன்னியே, நகைலாம் வந்து சேர்ந்துச்சா? அந்த அளவு ஒரு பிச்சைக்காரன் நீ வேற ராசா. அதுக்குன்னு அநியாயம் தான் உன் மருமக. ஒரு தோடு மூக்குத்தி கூட இல்லாம வந்திருக்காளே, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எல்லாம் என் தலையெழுத்து, என் மாவன் பண்ண வேலை. என்ன பண்ணி தொலைறது? எனக்கு அந்த நேரத்தை யாரும் இல்ல. அது என் நாத்தனாக்காரி பொண்ணை தான் எடுத்து அந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இந்த சனியை வந்து மாட்டிக்கிச்சு. ஆமா இன்னாலும் அந்த தமிழை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் ஏதோ இருந்திருக்கும் தான், ஏதோ செஞ்சிருப்பாந்தெல்லாம் தான். இப்போ எதுவுமே இல்லாத மருமக உனக்கு கொஞ்சம் வாச்சிச்சு. நீ ஏன் சும்மா விடுற? அதான் அது கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்குன்னு சொன்னுச்சுல, அதெல்லாம் வாங்கி நீ வச்சுக்க. எங்க இருக்குன்னு தான் சொல்றா, கண்ணில் காட்ட மாட்டாளே. ஏதோ மெட்ராஸ்ல சம்பாரிச்சு சேர்த்தேன்னு சொல்றா, ஆனா கண்ணுல ஒரு பொட்டு தங்கத்தை கூட காட்ட மாட்டா. நீ ஏன் சும்மா விடுற? நீ பாட்டுக்கு கேளு, உன் மருமக தானே, நீ கேட்டு பாரு. நகைலாம் எங்கடி குட்டடின்னு கேளு. எங்க ராசாத்தி கேட்கறது? என் புருஷன் வேற பாவம் புள்ள தாச்சு கேட்காதங்கிறாரு. இதெல்லாம் இப்ப சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்பிட்டு தான் உன் மாவன் சம்பாரிச்சு அங்க பணத்தை அனுப்புவான், அவன் நகை சேர்த்துக்குவா. நீ சும்மா விடாத, கேளு. கேக்குறேன். இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன். வரட்டும், எங்க போயிட போறா? இவங்களுக்குலாம் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா நாளே ஓடாது போலயே. ஏற்கனவே என் மாமியா ஜிங்குன்னு பேய் வந்த மாதிரி ஆடும், இதுல வேற இந்த பொம்பளை ஏத்தி விடுது. இதோ வரேன். அத்தை. ஏய், வரா கேளு. இருடா சத்தி, வரட்டும். வாடிமா வாடி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, இருங்க. அதுக்கு முன்னாடி என் போன் எங்கேயாவது வச்சனா? எனக்கு என் போனை காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். அடியே நெட்டச்சி, நானே உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசலாம் தான் இருந்தேன். போனை தேடுறியா? இப்ப ரொம்ப முக்கியம், இங்க வா முதல்ல. அத்தை, அதை விட முக்கியமான விஷயத்த நான் போய் ரீல்ஸ்ல போடணும், அதனால போனை கொடுங்க முதல்ல. என்னது ரீல்ஸ்ல போடணுமா? என்னத்த போட போற நீ? அதுவாத்த, ரொம்ப நாளா என் ரீல்ஸுக்கு கண்டென்ட் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, அதை போய் எடுத்து ரீல்ஸா போட்டேன்னு வச்சுக்கோயேன், சூப்பர் ஹிட் ஆகும். என் போனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்கத்த. அடியே நெட்டச்சி, இப்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னடி முக்கியமான சம்பவம்? அதுவா, நம்ம பக்கத்து தெருவுல பங்கஜம்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. ஆமா, அவ பிள்ளைக்கு கூட இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு என்ன? அந்த பங்கஜத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? பங்கஜத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? ஏன், என்னாச்சு? அந்த பங்கஜம் வந்த மருமகள்கிட்ட நகை கொடு, பணம் கொடுன்னு டார்ச்சல் பண்ணி உயிர் எடுத்தாலாம். அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இப்ப மகளிர் போலீஸ்லாம் வந்து அவ மாமியார துணியை காணும்னு ஓட விட்டு அடிச்சு வெளுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்களாம்.
அடியாத்தி இவன் என்ன இப்படி சொல்றா? நெட்டு கோக்கி என்னடி சொல்ற? ஏமா ரீட்டா, நீ சொல்றது நெசந்தானா? அவன் நல்ல மாமியாராச்சே. வந்த புதுசுல நல்ல மாமியாரா தான் இருந்தாங்களாம். எவ்வளோ ஒருத்தி ஏத்தி விட்டு மாமியார் தொல்லைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பொம்பளை. அவ சும்மா இருப்பாளா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு தெருவே நாடுது இல்ல. போலீஸ்காரங்க வந்து அடிச்சு வெளுத்து இழுத்துட்டு போறாங்களாம். சீக்கிரம் என் போன் எடுத்து ரீல்ஸ் போட்டு நானும் ஹிட் ஆகணும்ல, அதுக்கு தான் போனை தேடுறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? மாமியார் அம்மாக்கு சமம் தானே, இப்படிலாம் நடந்துக்கலாமா? அடி பாவி ராசாத்தி, இவ்வளவு நேரம் கேளு கேளுனா இப்ப என்ன இவளே பரண்டு பேசுறா? அடி பாவி, உன் பேச்ச கேட்டு நான் பேசியிருந்தேன், இவ என்னையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாளே. ஆமா ஆமா, அப்படி நடந்துக்கிட்டா நல்லது. அவடாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா. என் மாமியார்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களே, எழுதி வச்சுட்டு செத்தே போயிருவேன். அப்புறம் ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ தான். ஐயோ, இவன் இப்பெல்லாம் பேசுறா? எம்மாடி எம்மாடி, உன் போனு இந்த அந்த சோபாலாம் இருந்துச்சு, எடுத்துட்டு போய் நீ ரீல்ஸ் எடுத்துட்டு வந்து போடுமா, போ போ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பொன் வந்து ஏன் ராசாத்தி, நில்லு நில்லு, உரமோர் கேட்டா போய்கிட்டு இருக்க. வேணாம் வேணாம், எங்க வீட்டுல இன்னைக்கு நான் உரையே ஊத்துல. ஐயோ, இவ்வளவு குடும்ப பஞ்சாயத்து பேசுனா நம்மளே உள்ள தள்ளிடுறாங்க போலே. இவளுக்கு ஆச்சு, இவங்க குடும்பம் ஆச்சு. அடியே நில்லடி நில்லடி. ஏமா இன்னும் இங்க நிக்கிற? போ போ, ரீல்ஸ் எடுத்து போடு. நான் உனக்கு ஆப்பிள் ஜூஸ் படைக்கிறேன், போமா போ. சரித்த, நான் போய் ரீல்ஸ் எடுத்துட்டு வரேன். என் மாமியார் மனசு மல்லியப்பு போல பொண்ணானது. நல்ல வேலை, இந்த ராசாத்தி பேச்ச கேட்டு இவள்கிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணியிருந்தனா நம்மளும் உள்ள போயிருப்போம் போல. ஐயோ பாண்டி, என்னமோ உங்க அத்தைட்ட சமாளிச்சுட்டு வந்துட்டோம். சீக்கிரம் நகையை வாங்கிட்டு போய் லதாட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். என்ன சரியா? சரிம்மா, பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சத வாங்குங்க. அந்த நெக்லஸ் நல்லா இருக்குல்ல, அதை எடுங்க. எத்தனை போனது? அது 3.5 பவுன்மா. நல்லா இருக்குல்ல பாண்டி அது? ஆமாமா, நல்லா இருக்கு. அதை விட அது நல்லா இருக்கே. அந்த தோடு சிமிக்கியோட இருக்குல்ல, அதை என்ன எடுங்க பாப்போம். அது 4.25 பவுன் வருது. 4.25 நல்லா இருக்குல்ல? அம்மா, உங்களுக்கு பிடிச்சத வாங்குங்க. தமிழுக்கு எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பிடிச்சிருக்கோ வாங்க. எப்படியோ அத்தை புண்ணியத்துல கொஞ்சமாவது தமிழுக்கு நகை செய்ய வந்தது. அண்ணே, அந்த இது தங்கத்தை கொடுத்தல உருக்கி நான் சொன்ன டிசைன்ல செஞ்சிருக்கீங்களா? சரிம்மா, செஞ்சிருவோம். அது உருக்குனா எத்தனை பவுன் வரும்னு தெரியாது. மாடியில போய் தான் உருக்கணும். உருக்க போயிருக்காங்க. வந்தோடனே எத்தனை பவுன் வருதோ அத்தனை பவுனுக்கு நீங்க சொல்றத செஞ்சிடறேன். சரிண்ணே, எத்தனை நாள்ல கிடைக்கும்? எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும். ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். அது நீங்க சொல்ற டிசைனை பொறுத்துமா, 4-5 நாள்லயே செஞ்சு போடலாம். அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்ல. அந்த நெக்லஸ் தோடு வளையலோட சேர்த்து இருக்குல்ல, அது அப்படியே எடுங்க. அந்த டிசைன் நல்லா இருக்கு, அதே வாங்கிடுவோம் பாண்டி. ஆமாமா, அது உண்மையாலுமே தமிழுக்கு நல்லா தான் இருக்கும். அதே வாங்கிக்கலாம். அது எத்தனை பவுன் வருது? அதுவாமா, அது எல்லாம் சேர்த்து 6 பவுன் வருது. சரின்னு சொன்னீங்கன்னா புது மாடல் தான். ஆமா ஆமா, நல்லா இருக்கு. அதே போட்டுருங்க பில்லு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல பாண்டி? நெசமாவே? ஆமாமா, நல்லா இருக்கு. சரி, அப்ப இந்த பில்லு போட்டுருங்க. அம்மா, அதெல்லாம் சேர்த்து 8 பவுனுக்கு செய்யற மாதிரி வருமா, செய்குலி செய்யறதோட. என்னன்னு சொல்றீங்க? 8 பவுன் தான் செய்ய முடியுமா? ஆமாமா, அது பழைய காலத்து தங்கம். அது மட்டும் இல்லாம அதுல செய்குலி சேதாரம் நிறைய போகும்லமா, 8 தான் வரும். ஐயோ, அப்ப தமிழுக்கு 4 பவுன் தான் செய்ய முடியுமா? சரி பரவாயில்ல, 4 பவுன் தமிழுக்கு, 4 பவுன் இசைக்கும் செஞ்சுக்குவோம். சரி, அப்ப 4 பவுனுக்கு தோடு ஜிமிக்கி 1, கொஞ்சம் செயின், 2 மோதிரம் அப்படி வர மாதிரி செஞ்சிருக்கீங்களா? சரிம்மா, மீதி 4 பவுனுக்கு அதே மாதிரி இன்னொரு செட்டு செஞ்சிருங்கண்ணா. 4 பவுனுக்கு அது போதும். சரிம்மா, அப்படியே செஞ்சிருவோம். நீங்க என்ன பேரு அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். சரிண்ணே. தமிழ் செல்விக்கு 4 பவுன் தான் செய்ய முடியுது. பரவாயில்ல, இசைக்கும் நாளைக்கு வளர்ந்துட்டாலும் எடுத்து வைக்கணும்ல. நகை விற்கிற விலைக்கு இதுவே பெரிய விஷயம். நம்மளால முடிஞ்சது இவ்வளோதான் செய்வோம். இன்னும் சீர் தட்டு, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேணும். மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போடணுமே. அண்ணே அண்ணே, நீங்கள் என்ன பண்ணுங்க, பொண்ணுக்கு மோதிரம் வேணாம், மாப்பிள்ளைக்கு போடுற மாதிரி ஒரு மோதிரம் 1/2 பவுனில் செஞ்சிருங்க. சரிம்மா, ஆம்பளைங்க போடுற மாதிரி தானே, செஞ்சிருவோம். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ளைக்கு எதுவும் செய்யலைன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும். செயின் தான் செய்ய முடியாது, மோதிரமாக செய்வோம். சரிண்ணே, அங்கே முன்னாடி எழுதி கொடுத்துட்டு போகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிருங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம். நீங்க போயிட்டு வாங்க. சம்மந்தி அம்மா, மாப்பிள்ள, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லதா, உனக்கு 100 ஆயுசு போ. உன்னை பார்க்கலாம் தான் வந்துட்டு இருந்தோம், நீ இங்க வந்துட்ட. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அத்தை? வீட்டுல இசை, மாமா, பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. அம்மா, தமிழ் எங்க கூட்டிட்டு வரலையா? இல்ல, அவ வீட்டுல இருக்கா. அப்படியா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? ஐயாலாம் நல்லா இருக்காரா? எல்லாம் நல்லா இருக்கும். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு வேலை, அதான் இங்க வந்தேன். நீங்க? இங்க வந்துட்டு அங்க வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தேன், உன்னை பார்க்க வரலாம் தான் வந்தேன்.
என்ன பார்க்கவா? என்ன விஷயம் சொல்லுங்க. லதா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத சரியா? எங்களுக்கு ஒரு ஆசை, அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட தனியா சொல்லணும் தான் நினைச்சோம். நீ தப்பா எடுத்துக்காத, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து லதா, நாங்க இப்ப செய்ய போற காரியம் உங்களை குத்தி காட்டவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை. இதை எங்க மனசார செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால நீ புரிஞ்சுப்பல. என்ன இவங்க இப்படிலாம் பேசுறாங்க? என்ன சொல்ல போறாங்களோ பயமா இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, ராசாத்தி பொன்வண்டு வீட்டுக்கு எதற்காக வந்தாள்? கேள்வி நல்லா கவனிங்க. ராசாத்தி பொன்வண்டு வீட்டுக்கு எதற்காக வந்தாள்? இதுக்கான பதில் தெரிஞ்சா பதில இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பதிலோட சேர்த்து உங்க ஊரையும் பேரையும் மென்ஷன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கூட தெரிவிக்கலாம். இன்னைக்கு சரியான பதில் சொல்ற 10 மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம திவி ஃபேஷன்ல இருந்து ஒரு அருமையான ஆஃபர். நீங்க பதில சொல்லி உங்க ஊரையும் பேரையும் கரெக்டா போட்டீங்கன்னா முதல் 10 பேருக்கு நாங்க கலெக்ஷன் அனுப்புவோம். அந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்க பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும், ஃப்ரீ டெலிவரில உங்க வீட்டுக்கே வந்துடும். இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கவங்க நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்புறேன். நீங்க திவி ஃபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.